கண்டிப்பாக அவர் சொல்லிட்டு இருந்தால் மை லாஸ்ட் கொஸ்டின் வில் பி லைக் அவங்க ஸ்டேஜ்லேயுமே சொன்னாங்க பிக் பாஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹவு பிக் பாஸ் சேஞ்ச் போத் ஆஃப் யுவர் லைஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா ஃபஸ்ட்டு போனதே வந்து இட் சேஞ்ச்ட் ஆர் லைஃப் 180. ஒரு கம்ப்ளீட் டேர்ன் இட் ஃபார் த பெட்டர். பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பின்னு இருக்குன்னா கூட அது வந்து ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம். பிகாஸ் என்ன ஆச்சுன்னா என்னோட லைஃபோட அந்த பிக் பாஸ்க்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி இஷ்யூ நடந்தப்போ வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அண்ட் எவ்ரி திங் காட் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் ஜோவிகாது எல்லாமே பேப்பர் ஒர்க்கு செக் புக்ஸு எல்லாம் டோட்டல் ஒன்றுமே கொடுக்கல. ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து துணிமணிலேருந்து எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் அட்லீஸ்ட் திங்ஸு சரி வீடு அவங்களது அவங்க பேப்பரை மாற்றிட்டாங்க என்ன வெளில துரத்திட்டாங்க. என் திங்ஸையாவது வாங்கி கொடுங்கங்க, என் திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, எப்படிங்க நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை நாங்கள் கேட்டிருக்கோம் இப்படியே சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸே எங்களுக்கு கிடைக்கல. நான் இந்த ஊர்லேயே இல்லாமல் வெளியூரில் போய் தங்கி மைசூரில் என் பிள்ளைங்களோட ஒரு லைஃப்பில் இருந்தேன். ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஒரு டைம் எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து வேறு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கே மாறிட்டோம். அப்போது பிக் பாஸ்க்கு வந்து வர்றேன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் பிள்ளைங்களை தூக்கி ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அந்த விஜய் டிவி கொடுத்த பணத்தில் தான் ஹாஸ்டல்லே சேர்த்தேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் அட் தட் டைம். ஐ டுக் அ பிரேக். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூட இருந்தாங்க. ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அங்கேருந்து நான் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வீடு வாடகைக்கு தான் எடுத்தேன். அந்த வீட்டில் வாங்கி வச்ச ஒவ்வொரு பொருளுமே இப்போ என்னெல்லாம் ஒரு பின் இருந்தால் கூட அது கண்டிப்பாக அது பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் சம்பாரித்து வாங்கின ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லாமே.